படிநிலையாக உன்னை காப்பாற்றிட்டு வந்திருக்கேன். உன்னை சுற்றி அதீத கெட்ட அதிர்வலைகள் இருக்குது. நீ முருகனுடைய பக்தி, உன்னோட ஆத்துக்கார் பண்ணுற பூஜைகள், புரியுதா? உன்னோட நல்ல எண்ணத்துலேருந்து தான் பெரிய இல்லாமல் தப்பிச்சுட்டு வர, புரியுதா? ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்படி முருகனை நம்புறல்ல, அவள் ஒவ்வொரு நிமிஷம் பக்கத்துணையாக இருக்கார்ல, அப்போது அவ்வளோ தூரம் சஷ்டிக்கு போயிட்டு வந்திருக்கேல்ல இந்த குழந்தைய கூட்டிகிட்டு. அப்போ அந்த முருகனை பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு நான் திருச்செந்தூர் போனேனே, சஷ்டிக்கு போனேன், ஆனால் முருகர் சோதிக்கிறாரா, ஏதா அப்படி தப்பு நடந்ததான்னு யோசிக்கக்கூடாது. எப்போதுமே தெய்வம் குழந்தைங்க கிட்ட விளையாடி பார்க்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று தான் விளையாடி பார்ப்பாங்க. அதுவும் உங்களை உணர்த்துறதுக்கு விளையாட்டு அம்மன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா அதாவது மீசல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுதான் விளையாட்டு அம்மன்னு சொல்லுவாங்க. அது ஆசைக்கு மாரியாத்தா குழந்தைங்க உடம்புல உட்கார்றது. நான் உள்ளே வந்துட்டேன், உனக்கு இருக்கேன், அதனால அதுக்கு பேரே விளையாட்டு அம்மை. மற்றபடி தெய்வங்கள் விளையாடி பார்ப்பாங்க குழந்தைங்களோட தவிர இந்த மாதிரி உயிரை பறிக்கிற அளவுக்கு லைஃப் அண்ட் டெத்துன்ற அளவுக்குன்னா தெய்வம் கொடுக்காது. அதனால என்கிட்ட அடுத்த முறை இந்த கேள்வி கேட்காதே, தெய்வம் தான் நாங்கள் எங்களை சோதிக்குதா அப்படின்னு. குழந்தைங்களோட விளையாடி தெய்வம் சோதிக்காதுமா, நம்ம மனுஷங்களுடைய கர்மா தான் நம்மளை சோதிக்கும். அந்த மாதிரி சோதிக்கின்ற நேரத்தில் கடவுளுடைய பாதமே சரண் பிடிச்சிருக்கேன். இந்த வாட்டி அஷ்டோமன் தேர்டையில் கண்டினியூஸாக சஷ்டி விரதத்தை பற்றி கொடுக்கும்போது ருணம் ரோகம் சத்துரு நாகம் நாசம் 6ஆம் பாவம் கொடுத்துருக்கேன் பாரு. நீ முருகனோட பக்தை, நீ அதை வழிபட ஆரம்பி, புரியுதா? அதை நீ பண்ணு. தொடர்ச்சியாக நீ சிறுவாபுரி முருகன் கோயில் போயிட்டுருக்க, அவர் கைவிட மாட்டார், புரியுதா? நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க, ஆத்துக்கார் குளிச்சிருப்பார், ஒரு காசு திருவேற்காடு கருமாரிக்கு முடிஞ்சு வைக்க சொல்லு, பேப்பர்லையாவது. அந்த அம்மாவுக்கு, அம்மா தாயே நான் மடிப்பிச்சைக்கு எழுந்தி வரம்மா, என்னை காப்பாற்று என் குழந்தைக்குன்னு சொல்லி நீ குழந்தை மீண்டு வந்ததுக்கப்புறம் நீ மஞ்சள் தண்ணி போட்டு குளிச்சுட்டு அங்கே போய் மடிப்பிச்சை வாங்கி அந்த அம்மா உண்டியில் போடு, சரியா? என் வீட்டு பின்னாடி ஒரு முடிச்சு வச்சது உங்கள் ஆத்துக்காரோட, அது அடுத்த ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். நீ பிரார்த்தனை வேண்டிக்கோ, தாயே நான் மடிப்பிச்சு எடுக்கிறேன் தாயே, இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன்ல, என்னோடய ஃபோனை வச்சு முடிக்கிறேன் இல்லைம்மா, வச்சு முடித்த உடனே திருவேற்காடு கருமாரியை வேண்டிட்டு கையெடுத்து கருமாரியை கும்பிட்டு, ஆத்தா கருமாரி மகமாயி என் குலத்தை சேர்ந்தவளே, எங்கள் தாயை மாமியாருக்கெல்லாம் காட்சி நாகரூபத்தில் காட்சி கொடுக்குற தாயே, உன்னை நம்புகிறேன், எப்படியாவது என் குழந்தைய மீட்டெடு. குழந்தை மீட்டு வீட்டுக்கு வந்த உடனே உன் கோயில் வாசலில் நின்று மடிப்பிச்சை வாங்கி உன் உண்டியலில் போடுறமான்னு வேண்டிக்கோ. இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ பண்ணணும். செகண்டு, உங்கள் ஆத்துக்காரரை எஞ்சம் எடுத்துகிட்டு குழந்தைக்கு சுற்றி போட்டு சூளத்தை விட. 3வது, நீ போய் குளிச்சுட்டு மாரியம்மன் கோயிலில் இந்த வேப்பிலை ஐதீகம் சொன்ன பற்றியா, அதை எடுத்து குழந்தைக்கு அது கொடு, புரியுதா? அதுக்கு அடுத்ததாக அவங்க ஆத்துக்காரரையும் ₹1 காசு இப்பயே முடிச்சு வச்சிட சொல்லு திருவேற்காடு கருமாரிக்கு, புரியுதா? ஒரு ₹1 காசு இப்போ வீட்டுக்கு கிளம்பி வராருல உன்னை பிக்கப் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு முன்னாடி இப்பயே அவர்கிட்ட சொல்லி ஒரு காசு திருவேற்காடு கருமாரிக்கு வேண்டி முடிச்சு வைக்க சொல்லு. தாயே என் குழந்தைய மீட்டு எடுத்துகிட்டு வரணும், நீ தான் துணைன்னு திருவேற்காடு கருமாரிக்கு அம்மாவுக்கு ஒரு காசு முடிச்சு வைக்க சொல்லு. அவரை முடிச்சு வைக்கும்போது நீ இங்கே இப்பயே வேண்டிக்கோ, மடிப்பிச்சு எடுக்கிறேன் வேண்டிக்கோ. இது ரெண்டாவது, புரியுதா? 3வது, நான் சொன்ன மாதிரி மாரியம்மனுக்கு வேப்பிலை வச்சு நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணி குழந்தைக்கு அந்த தண்ணி குடி. இது 3வது. 4வது, இதுதான் முத்தாய்ப்பான விஷயம். எனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் சரி, என் கர்மாவாக இருந்தாலும் சரி, என்னுடைய வினையாக இருந்தாலும் சரி, என் கெட்டவங்க யாரும் எங்கள் மேலே என் குடும்பத்து மேலே கண்ணு வச்சுருந்தாலும் சரி, தாயே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ குழந்தைங்க. 5வது, எந்த நிலையிலையுமே தெய்வம் தப்பு பண்ணணும்னு தயவு செய்து நினைக்காத. மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனால் கடவுள் என்றைக்குமே தப்பு பண்ணுவாங்க. கடவுள் என்றால் என்ன? எல்லாத்தையும் கடந்து போகிறவங்க தான் கடவுள். எல்லாத்தையும் கடந்து போனோம் நம்மளும் கடவுள்கிட்ட. ஆசை பாசை கோபம் தாபம் எல்லாம் செய்வினை மந்திரம் மாந்திரிகம் எல்லாத்தையும் கடந்து தெய்வமே நீதான் அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து போய் அந்த உள்ளத்தில் அந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும். அதுதான் கடவுள். அனைத்தையும் கடந்து உள்ளத்திலே சரணாகதி அடைஞ்சு ஜீவாத்மாக்குள்ளே இருக்க பரமாத்மாவாக நம்ம அந்த கடவுளை கொண்டு வந்தால் அதுதான் கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் என்றைக்குமே தவறு செய்ய மாட்டாங்க. அது வேர்க்காட்டு கருமாரி பிரபஞ்ச சக்தியினுடைய வம்சம், ஆதிசக்தியினுடைய அம்சம். அவங்க தவறு பண்ணுவாங்களா? அந்த வார்த்தையை நீ சொல்லலாமா?
நானும் உன்னை பலமுறை கவுன்சிலிங் பண்ணியிருக்கேம்மா, பலமுறை நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் தெய்வம் தப்பு பண்ணாதுன்னு. ஆனால் நீ தப்பு நீயோ உன் கூட இருக்கவங்களோ மனுஷங்க தப்பு பண்ணுறத தப்புன்னு நினைக்க மாட்டேன்ற. ஆனால் எப்போ பாரு தெய்வம் தப்பு பண்ணுதா, இது செய்யாததுனால அது தெய்வம் சோதிக்குதா, இது பண்ணாதனா சின்னத்தனமான விளையாட மாட்டாங்க கடவுள். நீ எதா வேண்டின்ட்டு அதை நிறைவேற்றலைன்னு நினச்சிக்கோயேன், அப்போ திருப்பி அந்த கோடி காட்டுவாங்க. எதுக்காக தெரியுமா? திருப்பி உன்னை காப்பாற்றுறதுக்காக. ஒரு பெரிய விஷயங்களுக்கு சோதனை வருதுன்னா அந்த சோதனையில் வந்து உயிர் ஆபத்தாக இருக்கும். அது ஆபத்து வரத்துக்குள்ளே அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த சோதனை. அப்போ என்ன பண்ண, உடனே தெய்வத்துக்கிட்ட போய் சரணாகதி அடையணும். நமக்கு ஒரு சின்ன ஒரு காலில் என் மகனுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன், வண்டியில் ஒரு வாட்டி அடிபடுறது, அடுத்த வாட்டி திருப்பி வண்டி அடிபடுறது, இது 2 வாட்டி வரும்போது நான் சொன்னேன், சனீஸ்வர பகவான்கிட்ட போ, பைரவர்கிட்ட போ. நீ சனீஸ்வர பகவானும் பைரவர்கிட்ட கும்பிட்டாதான் உங்கள் அப்பாவும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பார், அவர் தொழில் இருக்கும், உனக்கும் படிப்புக்கு தொடர்ந்து பள்ளிக்கூடம் போட முடியும்னு சொல்கிறேன். அவன் காதலியே வாங்கிக்கல. எனக்கு தோணும் போதெல்லாம் நான் கோயில் போகிறேன்ல, ரைடு போகும்போது ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போதெல்லாம் நான் கோயில் போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, யார் பூஜை பண்ணாலும் சரி, இன்றைக்கி என் தாய், நான் சொல்கிறேன், ஷர்மிளா கூட அதான் சொல்லுவா அவள் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கீங்க, ஆனால் லக்ஷ்மி அம்மா சொல்லி பூஜை பண்ணுங்க, அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா நானும் உங்களோட வேண்டுவேன். ஆனால் நான் எவ்வளோ சொல்லி கேட்கவே இல்லைம்மா. அன்றைக்கி 2வது வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி வரும்போது கூட கீழே வேப்ப மரத்துக்கு கீழே இருந்து ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது பாடுறா, மாடியிலேருந்து எங்கள் அம்மா கத்துறாங்க, பாடுறா, கோயிலுக்கு போகலையே, கோயிலுக்கு போகலன்னு கத்துறா பாருன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 3வது வாட்டி நான் வண்டியாக இருந்திருந்ததுன்னா 18ஆம் படி கருப்பு நின்று காப்பாற்றிருப்பார். பலமுறை ஒருத்தங்க உடம்புல வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பையனோட வண்டி ஜிம்மை விட்டு இறங்கும்போது அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜுக்கு பின்னாடி டெம்போ வந்து 10 மீட்டர் அடித்து தூக்கிடுச்சு. அவனால் பேலன்ஸே பண்ண முடியும். ஏன்னா அவனே பேலன்ஸ் ஆகலை, அப்போது கால் மட்டும் அடிபட்டுது. இப்போவும் சொல்கிறேன், நீ ஒன்றாவே குழந்தை நல்லான உடனே தம்பதியாக போயிட்டு உங்கள் ஆத்துக்கார தானே வேண்டுறாருமா, உங்கள் ஆத்துக்கார வேண்டி நீ மடிப்பிச்சை தனியாக கூட போய் எடுத்து போடலாம். உங்கள் ஆத்துக்கார் நீயும் குழந்தையும் மீண்டு வந்தது கூட போய் எடுத்து இந்த மடிப்பிச்சை இந்த உண்டியலை போட்டு இந்த குழந்தைக்காக வேண்டின்ற உண்டியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். குடும்பத்து பேரில் 3 பேர் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அதுதான் திருவேற்காடு மூலஸ்தானம் இருக்குல்ல, நுழைஞ்ச உடனே துவஜஸ்தம்பம், அதில் போய் உண்டியில் உங்கள் ஆத்துக்கார போட்டுடணும். துணியோட போட்டுடணும். போட்டுட்டு அங்கே துவஜஸ்தம்பம் முன்னாடி கற்பூரை ஏற்றணும். சரியா? துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி கற்பூரை ஏற்றணும். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். உண்டியில் அப்படியே போட்டுடணும். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கே அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அப்புறம் ஒரு குழந்தை நல்லா தேறி வந்ததுக்கப்புறம் அம்மா தாயை அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்கு பணத்தை கட்டிட்டு அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்திட்டு வரணும். மாலைக்கு வஸ்திரம் நம்ம தான் வாங்கணும் எப்போதுமே, அபிஷேகம் அவங்க கட்டிட்டு வாங்க. சரியா? இதை செய்கிறேன்னு வேண்டிக்கோ. என்றைக்குமே கடவுள் நம்மளை சோதிக்கிறாங்க, கடவுள் தப்பு பண்ணாது. மனுஷங்க நம்ம கர்மா நம்மளை சோதிக்கும் போது நம்ம கடவுள்கிட்ட அந்த சோதனையை உணர்ந்து கடவுள்கிட்ட சரணடையணும். என்றைக்குமே நம்மளுடைய கர்மா உணரணும். இனிமேல்ட்டாவது கணவன் மனைவி ஒத்துமையாக இருங்க. வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்து ஏதாவது ஒரு வகையில் மானிட்டர் ஒருத்தர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்னாகும், அதை குழந்தைங்கிட்ட அதை காட்டும். நம்மளுக்கு நாமே நொந்துக்கக்கூடாது. சரியா? அது பச்சை குழந்தைக்கு பாரு காட்டுது. சரியா? நீ இப்போ வந்து நான் தாய்கிட்ட கருமாரிக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், உன்னையும் உன் குழந்தைய ஒப்படைச்சிட்டேன். எல்லாம் மீண்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா அடிக்கடி இப்படி வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு வாட்டி யாருக்குமே குழந்தைங்களுக்கு 16 வயசு ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஜாதகம் பார்க்க மாட்டேன். ஏஜ் அட்டன் பண்ணுற கூட அந்த சடங்கு செய்யணும், சம்பிரதாயம், அதுக்காக பார்ப்பேன். இதெல்லாம் மீண்டு வந்து திருவேற்காடு கருமாரிக்கிட்டனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி உன் குழந்தைக்கு வாக்கு கேள். சரியா? இனிமேல் வராததுக்கு என்ன ஜனனம் என்னன்றதை பார்த்துலாம். அப்போ எல்லா நாட்டும் கிடச்சிரும். அது இப்போ தான் எனக்கு உத்தரவு கிடச்சி உனக்கு சொல்கிறேன். இனிமேல் தெய்வம் சோதிக்காது. அந்த சோதனை வரும்போது தெய்வத்துக்கிட்ட சரணடையணும். அதுதான் கடவுள். புரியுதா? இது இனிமேல் என்றைக்குமே தெய்வத்தை சந்தேகப்படாத, மனுஷங்களை சந்தேகப்பட. நான் முதல்ல இந்த மனுஷங்களை சந்தேகப்படுன்றேன், ஆனால் நீ அதை சந்தேகப்பட மாட்டேன்ற. புரியுதா? சரியாம்மா? மனுஷங்களை சந்தேகப்படு, ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுக்கு எதிரி யாருன்னு தீர்வு கிடைக்கும். நமக்கு நாம எதிரியான்னு நீயும் ஒரு மனுஷி. சரியா? இனிமேட்டு ஒரு நல்ல மனைவி,
நல்ல மருமகளாக இருக்கிறத காட்டிலும் இனிமேட்டு முதல்ல உன் குழந்தைக்கு ஒரு தாயாயிரு. முதல்ல தாய்க்காக புருஷனை பொறுத்து போ, குடும்பத்தை பொறுத்து போ. புரியுதா? என்றைக்குமே குழந்தைக்கு தகப்பன் தேவை. நமக்கு கணவன் தேவையோ இல்லையோ, குழந்தைக்கு தகப்பன் தேவை. நீ உசுராக வச்சுருக்க உன் புருஷன்கிட்ட, புரியுதா? குழந்தைக்கு இருக்கா. அதனால் விட்டு கொடுத்தவங்க யாருமே வாழ்க்கையில் கெட்டு போனதில்லை. துவஜங்கட்டி நிற்கக்கூடாது என்றைக்குமே. அப்படிதான் இருந்தேன். இப்ப குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது கூட நான் பாத்துக்கிறேன் என் குழந்தைய, நீங்க யாரும் எதுவும் தலையிட வேணாம், நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். உன்னோட அதுதான் என்றைக்குமே அந்த ஜெனட்டிக் தலையிடாதன்னு சொல்லாத. அது பெரியவாக்கிட்டேயும் புருஷங்கிட்டையும் அப்படி பேசக்கூடாது. என்னோட குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் எனக்கு தேவை, நான் எனக்கு உதவி தேவைன்ற போது உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தை சீரியஸாக இருக்கும்போது, ஒரு மனுஷங்க சீரியஸாக இருக்கும்போது கூட்டு பிரார்த்தனை தான் ஒரு பெரிய விஷயம். சரியாம்மா? ஒரு கூட்டு பிரார்த்தனை. அப்போது குடும்பத்தில் இருக்க குலவிளக்கு குலதெய்வம்னா பெரியவங்களை துரத்திட்டானா அந்த குலதெய்வம் எப்படி உங்ககிட்ட வரும்? கட்டின புருஷனே துரத்திட்டானா, தாயை தகப்பனே துரத்திட்டானா எப்படி தெய்வ பலம் வரும்? அதனால் என்றைக்குமே நோய் நொடி இருக்கும்போது யாரையுமே பகைச்சக்கூடாது. புரியுதா? யாரையுமே பகைச்சக்கூடாது. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அத்தனை பேரோட ஆசீர்வாதம் தேவை, அத்தனை பேரோட ப்ரேயர்ஸ் தேவை, பிரார்த்தனை தேவை. சரியா? அத்தனை பேரோட பிரார்த்தனை ப்ரேயர்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. புரியுதா? இனிமேல் துடுக்க பேசாத. நீ நல்ல பொண்ணாக இருந்தாலும் வார்த்தைகள் துடுக்காக இருக்கக்கூடாது. நானே பார்த்துக்கிறேன். நான்ன்றது யாரு? என்னைக்கு ஒரு கழுத்தில் மனைவின்னு ஒரு தாலி கட்டிட்டோமோ, எப்போது மனைவின்ற ஒரு தாலி நம்ம கழுத்தில் ஏறிடுத்தோம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருமகளாக போயிட்டோமோ, அப்போ நான்ன்றதே வரக்கூடாது. அந்த குலதெய்வத்துடைய மருமகள்ன்றது ஒரு பயம் இருக்கணும் நமக்கு. அந்த குலதெய்வத்தோட மருமகள் இருந்தால் மாமியார் மேலே கோவம் வராது, புருஷன் மேலே கோவம் வராது, பிள்ளைங்க மேலே கோவம் வராது. எல்லாம் நம்ம மானிட்டர் பண்ண வேண்டாம், தெய்வம் பார்த்துக்கும். உன்னோட கவனம் இனிமேல் குழந்தை மேலே மட்டும்தான் இருக்கும். எல்லாரையும் அரவணைச்சிட்டு போ, யாரையும் எதிர்க்காத. சரியா? கண்ணதாசன் பாடல் வரும் பற்றியா? அந்த மாதிரி ஆத்தங்கரை ஓரத்திலே ஆடி நிற்கும் நானல்லது காத்தடித்தால் சாய்வதில்லை, ஆனால் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற ஆலமரம் காத்தடித்தால் சாஞ்சு விடும். நத்துமுறாக நிற்கிற ஆலமரம் அந்த மண் அரிப்பில் அப்படியே சாஞ்சிடும். ஆனால் நாணல் வளைஞ்சு கொடுக்கும். அது வெள்ளம் முடித்த பிறகு திருப்பி எழும்பி நிற்கும். நம்ம வாழ்க்கையில் பெண்கள் நாணல் மாதிரி தான் இருக்கணும். யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை. யாரையுமே முகத்தில் அடித்த மாதிரி எதிர்த்து பேசாத, யார்கிட்டையும் நெகட்டிவ் வைப்ரேஷன் விழுந்துக்காத, கடவுளை நிந்திக்காத. அப்போ எவ்வளோ பூஜை பண்ணி அது வேஸ்ட். சரியா? இனிமேல்ட்டு அமைதியாக இரு, வீடை அமைதியாக வச்சுக்கோ. ஒரு சின்ன பிரச்சனை வருதா, குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை வருதா, கற்பூரத்தை சுற்றி வெளியில் போட்டுரு. வீட்டுக்கு அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்து வெளில சுற்று. அப்போ தெய்வத்தில் இருக்க கட்டும் போயிடும், அந்த திஷ்டியும் போயிடும். சரியா? தேங்காயில் கற்பூரத்தை வச்சு முச்சந்திர சுற்றி உடைச்சிடணும். புரியுதா? உடனே ஒரு வீட்டில் இருக்க ஆண் மகனுக்கோ வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு வருதா, உடனே குலதெய்வத்துக்கு முடிச்சு வச்சிடணும். நான் இந்த சொன்ன பிரயத்தனா செய்யணும். யார் வழிபடு தெய்வம், இஷ்ட தெய்வம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி நேரத்தில் யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. சரியா? தெய்வம் தான் அல்டிமேட்டு, கடைசியில் அல்டிமேட்டு தான். கடவுள் நினச்சா கருமாரி காத்தியாயினி நினச்சிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட கெட்ட இதுலேருந்து நம்மளை தூக்கிட்டு வருவாங்க. அதனால தான் எல்லாரையும் சொல்வேன், நவகிரக நாயகி கருமாரி படத்தை பாருங்கள். அந்த தாய் கருமாரி எல்லாருக்கும் எப்படி உதவி செய்கிறான்றதை நீ ஒரு முறை பாரு. அமைதி தான். நீ அமைதியாக அன்பாக இருந்தால் தான் நீ பண்ணுற பூஜைகளும் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? அதனால் நீ கவலைப்படாத, நான் சொன்னதெல்லாம் செய். என்றைக்குமே ஆமாம். சரியா? நான் சொன்னதை இப்பயே உன் தாய் கருமாரியை நினச்சிட்டு வேண்டிக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியாருக்கு எல்லாருக்குமே நாகரூபத்தில் காப்பாற்றுறவங்க. சரியா? அதை வேண்டிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆல்ரெடி சர்பதோஷம் அதெல்லாம் இருந்து சொல்றீங்க மேம். குழந்தை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே அட்மிஷன் அப்பவே சொல்றேன், தப்பா எடுத்துக்காத, கர்மா நம்மளுக்கு பைசா முடிச்சு வைனா மெசேஜே அனுப்பிச்சிருக்கா. அது மெசேஜும் சொன்னா நேராவும் சொன்னா. அதான் இப்போ எனக்கு உடம்பு சிலுக்கிறது. உடனே நீ கருமாரியை வேண்டு, உடனே கருமாரியை வேண்டு, இப்பவே வேண்டு. ஆத்துக்காருக்கு ஃபோன் பண்ணி உடனே ஒரு பேப்பரை முடிச்சு வைக்க சொல்லு. புரியுதா? இனிமேல் உன் குழந்தைய மீண்டு வரணும்னா கருமாரி கிட்ட தான் இருக்குது.
அந்த தாய் மனசு வச்சாதான் இப்போ நான் சொல்லிட்டேன்னு காப்பாற்ற அங்கே வந்து நின்றுருவாங்க. இருந்தாலும் நீ மனசார பிரார்த்தனை பண்ணணும். ஆல்ரெடி அவங்க உனக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க நாத்தனார் மூலமாக. ஆனால் நீ அதை விட்டுட்ட. என்றைக்குமே நான் அப்படின்றத மறக்காத. நான் பண்ண சாதாரணம். இப்போ என் உடம்புல எவ்வளோ தெய்வ சக்தி வந்தாலும் அது சாதாரணம். நான் கடவுள் என்னை ஒரு கருவியாக உங்களை காப்பாற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. அந்த பணிவு தான் இருக்குமே தவிர என்றைக்கும் நான் தெய்வமாக எதுக்காக காட்சியளித்தா கூட எனக்கு வராது, அந்த கர்வம் வராது. அதனால தான் கடவுள் இன்றைக்கி என்னை வச்சுருக்காங்க. என்றைக்கும் நான்ன்ற குணத்தை மட்டும் நீ தூக்கி போடுமா, வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப. எவ்வளோ நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கட்டி சமத்து. ஆனால் இந்த நான்ன்ற குணம் உன்கிட்ட வந்துடுது பற்றியா. நான் சொல்கிறேன் நீங்கள் இதை கேளுங்கன்னு உங்கள் ஆத்துக்காரர்கிட்ட சொல்கிறது, நான் சொல்கிறேன் நீ கேளுங்க உன் பொண்ணுக்கிட்ட சொல்கிறது. இந்த குவாலிட்டி விட்டுரு. அவங்கள அவங்கவுங்க போக்கில் விட்டுரு. புரியா? பணிவாக இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா எனக்கு எப்படி தெரியும் இன்றைக்கி நீ சீரியஸ்ன்னு சொல்கிற. ஆனால் நான் திங்கக்கிழமையே அந்த தேங்காய் சுற்றி உனக்காக மந்திரிச்சதை சுற்றி நான் போரூர் ஏரியில் போட்டு வந்தேன். புரியுதா? பாரு, அந்த திங்கக்கிழமையே அவள் கொஞ்சம் நல்லா இருப்பா. எனக்கு அது தெரியவே தெரியாது. புரியுதாம்மா? நானும் இது வரும். இப்போது உங்களை நான் கட்டிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு நானும் போராடுவேன், என் பிள்ளைங்களும் என் புருஷனுக்கும் போராட்டம் இருக்கும். அப்போ அவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோடு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா நீ என்ன பண்ணுற, நீ அதை உணரணும். மெக்கானிக்கலை இயந்திரமயமான வாழ்க்கை. நான் இயந்திரமயமான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக தானே நாங்கள் குடும்பமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீங்களும் அப்படி இருக்கணும்ல. சரியா? இந்த ஐப்பசியிலேருந்து இந்த மகமாயி ஜோதிட நிலையத்தில் இந்த மகமாயி முன்னாடி நாங்கள் வந்து அன்னதானம் பண்ண போகிறோம். இங்கே பெரிய பஜாரோடு எதிர்க்க ஐயனார் கோயில் இருக்குது. அங்கே சமைச்சு கொடுக்குறவங்க தான், அன்னதானத்துக்கு பண்ணுறவங்க தான் எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த ஐப்பசியிலேருந்து நாங்கள் பண்ண போகிறோம். சரியா? இந்த ஐப்பசி விட்டுரு. நாங்கள் பண்ண ஆரம்பித்தாச்சு. இதை பாப்பா எதாச்சும் சேர்த்து வச்ச பர்ஸை தூக்கிட்டு வந்தேன். அது அனாவசியமாக செலவு பண்ணிட போகிறது அவன் பைக்குக்குன்னு பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு ஐப்பசி அன்னதானம் அதோட சேர்த்து வச்ச பர்ஸில் 2100 ரூபா இருந்தது. பார்த்தா கரெக்டாக அந்த அன்னதானத்துக்கு 2000 ரூபா கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குது. சரியா? நீ இதை முடிஞ்சு வந்த உடனே ஒரு வாட்டி நீ என்ன பண்ண, இந்த அன்னதானம் நீ பங்கேற்றுக்கோ, நீ வந்து செய். சரியா? எப்போ உனக்கு இதெல்லாம் குழந்தைன்னா மீண்டு வந்து நான் நிம்மதியாக இருக்கேன்னு நினைக்கும் போது ஒரு 3000 ரூபாய் எடுத்துகிட்டு வா. சரியா? அன்னதானத்தை கொடுத்துட்டு இங்கே இருக்க கோயிலுக்கு நான் பூஜை பண்ணிக்கலாம். ஒரு அன்னதானம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியும் நாங்கள் பண்ண போகிறோம். வர ஐப்பசி பௌர்ணமி பாப்பா காசுலேருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பௌர்ணமியும் பண்ண போகிறோம். நீ என்னைக்கு தோணுதோ அந்த ஐப்பசி பௌர்ணமி இந்த மகமாயி வேண்டிட்டு பூஜை பண்ணலாம். சரியா? நீ இனிமேல்ட்டு தெய்வத்தை மட்டும் சரணடைக்கணும். நீ தெய்வத்தோட பிள்ளையாக இருக்கணும். நான் தெய்வத்தோட பிள்ளையாக இருக்கிறதுனால தானே, அந்த மகமாயியோட பொண்ணாக இருக்கிறதுனால தானே உங்களை தான் காப்பாற்ற முடிஞ்சது. இந்த பாலவாக்கம் குழந்தைய நினச்சி பாரு. நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, வெள்ளிக்கிழமை நிறவாரம் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது, பீரியட்ஸு. வெள்ளிக்கிழமை 3:30 மணிக்கு வேங்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணுறாங்க, முத்தெல்லாம் இறங்கி எடுத்து குளிப்பாட்டணுமான்னு கேட்குறாங்க. கருமாரி வேண்டிக்கோ, அதுக்கப்புறம் வெளியில் போ. இப்போ மனுஷங்க முக்கியம் இல்லை, அதுதான் ஒரு இது. புரியுதா? இப்போ தெய்வத்தை வேண்டு. நானும் இப்போ வேண்டிக்கிறேன். 2 நிமிஷம் கருமாரியை வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மற்றவங்கள உள்ளே விடணும். டாக்டர் நர்ஸாக இருந்தால் பரவாயில்ல, டப்புன்னு அவங்களுக்கு தான் முதல்ல. சரியா? மற்றபடி மனுஷங்களாக இருந்தால் வெயிட் பண்ண சொல்லு, நீ வேண்டிட்டு போ. சக்தி இன்றைக்கி 13/12/2024 ஒரு 2:15 மதியம் 2:15 மணி அளவில் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கீங்க என்னுடைய வார்த்தைகள், என்னோடய வழிகாட்டுதல். ஒரு குழந்தை நிமோனியா ஃபீவரில் மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்து நிலையில் மீண்டு இன்னும் ஐசியூவில் தான் இருக்க. அந்த மகள் எனக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுக்குறாங்க. இவங்க தொடர்ச்சியாக இவங்க குடும்பத்தோடு நான் வந்து வாக்கு சொல்லிகிட்ருக்கேன். முதல்ல அவங்களுக்கு நாத்தனாருக்கு கல்யாணம் ஆக மறந்தது, நாகதோஷம். தொடர்ச்சியாக வந்து பல வருடங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய வீட்டில் ஒரு நாகத்தோட அமைப்பு இருக்குது, தோஷத்தோட அமைப்பு இருக்குது, அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. ஆனால் நான் நாகதோஷம் நான் விலைக்கு கொடுக்கல, ஏன்னா அவங்களுக்கு விலைக்கு கொடுக்க எனக்கு உத்தரவே கிடையாது.
அதுக்கான விஷயங்கள் நான் இப்போ தொலைபேசியில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயம். அதனால் நான் அந்த விஷயம் நடந்ததுனால, நாக சம்மந்தப்பட்ட பாதகம் நடந்ததுனால நான் அது வந்து உத்தரவு கொடுக்கல. நான் பொறுப்பு என்ன செஞ்சேன், தொடர்ச்சியாக நான் சில கோயில்களுக்கு வழிகாட்டினேன். நீங்கள் தொடர்ச்சியாக நாக சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு வந்து அந்த தாயே வந்து போய் வேண்டுங்கன்னு சொன்னேன். அவங்க திருவேற்காடு கருமாரியம்மன் பக்தை. அவங்க என்னுடைய பேசுறதுக்கே அவங்க மாமியார் பயந்தாங்க. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அவங்க திருவேற்காடு கருமாரி கோயில் போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது பல வருடங்கள், ஒரு 20-25 வருஷம் முன்னாடி ராமதாஸ் ஐயா குருஜி அங்கே இருக்கிற காலகட்டம். அப்போது அந்த கோயிலில் இருக்கும்போது திடீர்னு ஒரு மகளுக்கு வந்து கும்பலில் சாமியாடி வந்திருக்கு. அப்போ சாமியாடி வரும்போது இந்த அம்மா என்ன நினச்சிருக்காங்க, இது மாதிரி சாமின்னா அப்படி வருமா, வந்து இந்த பெண் உடம்புல வந்து இது கருமாறி வருமா, இதெல்லாம் உண்மையா, அப்படி தான் நினச்சிருக்காங்க. நினச்ச அடுத்த நிமிஷமே தாய் ஆதிசக்தி இல்லை, திருவேற்காடு கருமாரி என்ன சாதாரணமானவங்களா, நான் எத்தனை பேருக்கு உயிரை அவங்க காப்பாற்றி கொடுத்துருக்கேன் தெரியுமாங்க. எத்தனை பேருடைய பேரை வந்து மாங்கல்ய வளர்த்த அந்த அம்மாவுக்கு தானாக வந்து சொல்லி காப்பாற்றி கொடுத்துருக்கேன். நானாக தேடி போய் காப்பாற்றி கொடுத்ததை காட்டிலும். அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே அந்த கும்பலில் இவங்க யோசிச்சுருக்காங்க, ஒரு நையாண்டியாக நினச்சிருக்காங்க. அப்போது வந்து அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய உடம்பில் இந்த கூட்டத்தில் ஒரு மகள், நான் வந்து கருமாரி நான் வந்திருக்கேனா, இப்படின்னா சாமி வருமா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. மனசுக்குள்ளே ஒரு கேலியாக நையாண்டியாக என்னை நினைக்கிறாங்கன்றதை வந்து அந்த யார் பெண் உடம்புல சாமி வருதோ அவங்க வாயிலே வந்தவுடனே இவங்க பயந்துட்டாங்களாம். பயந்துட்டு அந்த எல்லையை விட்டே ஓடி வந்துட்டுருக்காங்க. சாமியை ஒரு வாசலோட கும்பிட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். என்னோட வாக்கு சொல்லணும் அப்படின்னும் போது இந்த மகள் வந்து மருமக வந்து எங்கிட்ட வாக்கு கேட்குறாங்க. அப்போது நான் சொன்னேன், நான் இது வந்து உன்னுடைய நாத்தனார் சம்மந்தப்பட்ட விஷயம். உன்னுடைய அந்த நாத்தனாருடைய தாய், உன்னுடைய மாமியார் அந்த என்னோட பேசினாதான் என் சோல் ட்ராவலில் என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட விருப்ப கல்யாணமாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் தடைப்பட்டு இருக்குது. இவங்களோட ஜாதி அதெல்லாம் தடைப்பட்டுட்டே இருந்திருக்கு. அப்போ நான் வாக்கு சொல்லும்போது இந்த விஷயம் நான் சொன்னேன், நாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் செய்யக்கூடாதது, பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க இன்னும் பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க முதல்ல என்கிட்ட வாக்கு கேட்கவே பயந்தாங்க. எதுவும் இருந்தாலும் மருமகளை நீயே கேட்டு சொல்லு, நான் அந்த அம்மா கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் திருவேற்காடு கருமாரிக்கிட்ட நான் நினச்சி பயந்துருக்கேன். இவங்களும் அந்த கருமாரி அந்த மாதிரி சக்தி அம்மன் அம்சம். நான் நேரடியாக அவங்கக்கிட்ட வாக்கு கேட்க மாட்டேன்னு தான் பயந்துட்டு தள்ளி போட்டுகிட்டே வந்தாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், உங்கள் மாமியார் நான் வாக்கு சொல்லும்போது என்னோடய வார்த்தைகளை கேட்கணும், வீட்டில் விளக்கேற்றிட்டு அவங்க என்னோடய வார்த்தைகளை கேட்கணும், நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அப்படி இருந்தால் தான் நான் வாக்கு சொல்லுவேன். ஏன்னா ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு தெரியும், ஆனால் ஜாதகத்தில் பிரசன்னத்தில் என்னை காட்டி கொடுக்குதுன்னு. அதே மாதிரி பார்த்தா இவங்களுக்கு ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அதிசயம் பாருங்கள். வேர்க்காட்டு அம்மன் கருமாரி அம்மன் இவங்க சென்னையில் தான் இருக்காங்க அக்ரஹாரத்தில். வேர்க்காட்டு அம்மன் நாகரூபத்தில் காட்டி கொடுப்பாங்க. உடனே அவங்களுக்கு நல்லது நடக்கும். தான் எதாவது தேவை அப்படின்னா கருமாரி கோயிலில் போய் வேண்டிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே நாகம் வந்து நிற்கும். அந்த அவங்க என்ன வேண்டியாங்களோ அது நிச்சயம் நடக்கும். ஆனால் தன்னுடைய மகள் விஷயத்தில் மட்டும் அப்படி நடக்கலை. அவங்களுக்கு எவ்வளோ போராடியும் மகளுக்கு மாங்கல்யம், கன்னி கழியில் மாங்கல்யம் அவங்களுக்கு ஏறலை. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நான் வாக்கு சொல்ல வரேன். அப்போது அவங்க இதே மாதிரி வாக்கு கேட்கவே பயப்படுறாங்க. என்னோட நேரடியாக பேசுறதுக்கு பயப்படுறாங்க. நான் விடாப்படியாக இருந்த வாக்கு சொல்லும்போது தான் அங்கே சர்ப்ப தோஷம் எப்படி நடந்திருக்கு, அவங்களுக்கு எப்போ நடந்தது, ஏன் நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன். அவங்களும் அதை ஒத்துண்டாங்க. அவங்க வாயிலையும் சில விஷயங்கள் சொல்ல வச்சேன். அவங்க நடந்ததை உண்மையை ஒத்துன பிறகு நான் நாகதோஷ பரிகாரம் செய்ய மாட்டேன். இதை நீங்களாக போய் தான் செய்யணும். எப்போ நீங்களாக செய்கிறீங்களோ அப்போ தான் இந்த நாகதோஷம் விலகு. இந்த பொண்ணுக்கான நாகதோஷம் கிடையாது, தாய் ஆள் உண்டாக்கின நாகதோஷம் சொல்லிவிட்டு அவங்க தொடர்ச்சியாக ஒரு 18 கோயில் ஏதோ சொல்லியிருந்தேன். 18 கோயிலில் போயிட்டு நாக பூஜையை பண்ண சொல்லிவிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ண சொன்ன பிறகு தான், நம்ப மாட்டீங்க, ஆனால் சொல்லிட்டேன், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படின்னும் போது விட்டு கொடுத்தா தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சமரசமாகி இன்றைக்கி அந்த பெண் ஆசைப்பட்ட மகனை திருமணம் செய்து பக்கத்திலேயே அருகிலேயே இருக்காங்க. இன்றைக்கி அவள் மாதமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இப்போது நான் உங்களோட பேசுகிறதுக்கு முன்னாடி
திடீர்னு தோண்டிட்டு தான் இங்கே கிளம்பி வந்தேன். எனக்கு வாக்கு சொல்கிற நேரம் மட்டும்தான் என்னோடய அலுவலகத்துக்கு வருவேன், இல்லாட்டி காலையில் மாலையிலும் பூஜை செய்வதற்காக வருவேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் எனக்கு மகமாயி இருக்காங்க, வராகியம்மா இருக்காங்க. உங்களுக்கு ஆரம்பிக்கும்போது இந்த மகமாயி வராகியமும் உங்களுக்கு அது வீடியோ வரும். அதனால் அவங்கள பார்க்கறதுக்கு வருவேன். மற்றபடி திடீர்னு தோணி வருவேன். இன்றைக்கி வாக்கு சொல்லும்போது திடீர்னு என்னவோ தோணி தான் பச்சையம்மன் விரதம் ஆரம்பிச்சிருக்கேன். பச்சையம்மன் பச்சை கலராக நடக்கிறது கட்டிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட பேசும்போதெல்லாம் எனக்கு பச்சை கலர் புடவையில் தான் இருப்பேன். ஆனால் அவங்க 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் பேசிப்போம். இதே சென்னையில் தான் இருக்காங்க, சூளமேட்டில் இருக்க பச்சையம்மா வருவாங்க. ஆனால் எங்கள் அலுவலகத்துக்கு வந்திருக்கேன், நான் சாமி கும்பிடல, அதனால் அக்காவோட தொலைபேசியை நான் எடுக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு மகளுக்கு இன்றைக்கி தான் 9 மணிக்கு தான் வாக்கு கேட்டு 12 மணிக்கு வாக்கு சொல்கிறேன். அவங்களோட பேசும்போதும் குலதெய்வம் தெரியலை, ஆனால் அவங்களுடைய தெய்வம்னு தெரிஞ்சது. ஒரு பெண் தெய்வம் யாருன்னு கேட்டால் அவங்களும் பச்சையம்மான்னு சொல்கிறாங்க, நானும் பச்சையம்மா. உடனே என் வீட்டுக்கு அருகில் இருக்க பச்சையம்மன் கோயிலுக்கு போகிறேன். ஏன்னா அடிக்கடி அந்த அம்மா எனக்கு காட்சி கொடுக்குறாங்க ஏதோ ஒவ்வொரு ரூபத்தில். ஆனால் இன்னும் பச்சையம்மா கிட்ட போகலை. இன்றைக்காவது எப்படியாவது போய் அம்மனை போய் தரிசிக்கணும். இந்த நிலையில் வாக்கு சொல்லி முடிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் ஒரு அழைப்பு வருது. இந்த மகளுக்கு நான் தொடர்ச்சியாக 1 வருடங்காலமாக பயணிச்சிருக்கேன். அவங்களுக்கு உண்டான சில நாகதோஷம் பரிகார பூஜையை நான் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். அவங்க மாமியாருக்கு நான் செஞ்சு கொடுக்கல, நாத்தனாருக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் இந்த மகளுக்கு எனக்கு உத்தரவு வந்து நான் நாகதோஷம் பற்றிய பூஜையை நான் செஞ்சு கொடுக்குறேன். அவங்களும் நான் போகிற கோயிலுக்கெல்லாம் நாகம்மா கோயிலுக்குன்னா இந்த மகளும் போவாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சமத்து, கட்டி தங்கம். ஆனால் யதார்த்தம், வெகுளி. எது பேசணும் எது பேசணும் தெரியாது. ஆனால் நம்மனா யதார்த்தமாக வெகுளியாக பேசுகிறோம். நம்ம எதிரில் இருக்கவங்க அதை வந்து தவறாக கூட கணிச்சிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்க வந்து தவறாக உள்ளே வச்சுட்டு இனிக்க பேசுவாங்க. ஆனால் வெகுளிப்படியாக பேசுகிறவங்களுக்கு தெரியாது, மனசில் பட்டது பேசுவாங்க. அது கூட சில நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துரும். நான் எதேச்சும் அந்த பொண்ணுக்காக வேண்டி போன வாரம்தான் நான் வந்து சில பூஜைகளை செஞ்சு முடிக்கிறேன். பாருங்கள், அந்த பொண்ணு குழந்தை 5 வயசுக்கிட்ட 5.5 வயசு இருக்கும். நிமோனியா ஃபீவரில் பாதிக்கப்பட்டு ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க. உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எதேச்சியாக தான் நான் வாக்கு சொல்லி முடித்த பிறகு அந்த பெண்ணுடைய தொலைபேசி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் வாக்கு சொல்லும்போது நான் யாரோட அழைப்பையும் ஏற்க மாட்டேன். வாக்கு முடித்த பிறகு தான் நான் பேசுகிறேன். பேசும்போது நான் வழிகாட்டுறது வந்து என்ன அப்படின்னா பொதுப்படியான வழிகாட்டுதல். அதனால தான் நான் வந்து பேசும்போதே நான் அவர்கிட்ட கண்ணை காமிச்சு வீடியோ எடுக்க சொன்னேன். அதோட செய்கையை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் என்று சொன்னால் எனக்கு ஒரு கோபம் வந்தது. கடவுள் என்ன சோதிக்கிறாங்க, இந்த சோதனை மூலமாக கடவுள் வந்து நம்மளை வந்து சோதித்து காட்டுறாங்களாமான்ட்டு. கடவுள் என்றைக்குமே சோதிக்க மாட்டாங்க. நம்ம நம்பிக்கை இழந்தால் கூட நம்பிக்கை கொடுக்குறது தான் கடவுள். அதுவும் வழிபடு தெய்வம் நிற்புற காக்கும். எப்போவுமே பரம்பரையில் வழிபடு தெய்வமாக வந்துட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அம்சத்தில் இருப்பாங்க. அவங்க மாமியாருக்கு அந்த கருமாரி நாகரூபத்தில் வந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு வந்து நிற்கும் போதும், அதே மாதிரி நான் வேண்டுதல் சொல்லி அந்த தாய் கருமாரி அவங்களுக்கு வந்து அந்த மகளுக்கு திருமணம் நடக்க வச்சது போதும், அதே போல் இந்த குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டிருக்கலாம். நீங்கள் 2வது முறையாக சொல்கிறீங்க. குழந்தைக்கு சீரியஸ் ஆன உடனே என்னுடைய நாத்தனார் உடனே கருமாரிக்கு முடிச்சு வைன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை கேட்காம வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொன்னேன், நான்ன்ற கர்வம் இருக்கக்கூடாது. நான் என்ன தான் தெய்வ வாக்கு சொல்லி எனக்கு காதில் வந்து அம்மன் சொல்லுவாங்க. என் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னுடைய கணவர் கூட சொல்லியிருக்கேன்ல, 2 வருஷம் முன்னாடி குளிச்சுட்டு செல்லியம்மா கோயிலுக்கு போகிறதுக்காக காலங்காத்தால் வராரு. அந்த நேரத்தில் வெறும் ஏப்பமாக தான் விட்டுட்டுருக்காரு. ஹாலில் அந்த அம்மாவை அப்படி பார்க்குறேன். சீக்கிரம் கூட்டிகிட்டு போ, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போ, மருத்துவ சிகிச்சை கொடுன்னு சொல்கிறாங்க. வெறும் ஏப்பந்தான். ஆனால் அங்கே போய் தான் மேசிவ் அட்டாக். இங்கே வீட்டில் வச்சுருந்தோன்னா அவரை காப்பாற்றிருக்கிறதுன்றது பெரிய கஷ்டம். ஆனால் அந்த தாய் வந்து வழிகாட்டி என் மனசுக்குள்ளே வந்து சொல்லி, நான் உடனே என் மகனை வந்து கார் ஓட்ட சொல்லி உடனே போய் நான் கூட வாசப் தாண்டலை. என் கணவனை உயிரை நீங்கள் மீட்டு கொடுத்தாதான் நான் வாசப்படியை தாண்டுவேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. இவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், தாய் மாமனுக்கு. அவரும் அவங்க அண்ணனும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே கூட எனக்காக காத்துட்ருக்காங்க. ஒரு ஊசி போட்டால் புடைப்பாரு. நான் சொன்னேன், எனக்காக காத்திருக்காதீங்க, நீங்கள் உடனே இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாற்றுறீங்க, என்ன செலவானாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மீண்டு வந்திருக்காருன்ற சொல்கிற செய்தி கேட்குற வரைக்கும் நான் வாசப்படி தாண்டலை. என் தாய் சமயபுரம்
அவரை கருமாரிக்கிட்ட சொல்லிட்டேன், என் மாங்கல்யத்தை நீ மீட்டு கொடுத்தேன்னு சொன்னால் நான் வாசப்படி தாண்டி அவரை போய் பார்ப்பேன், அது வரைக்கும் வாசலை தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வாசப்படி தாண்டலை. ஆனால் அந்த வாசலை எடுத்து வைக்கலான்ற நேரத்தில் என் வீட்டு பக்கத்து வீட்டில் என் கண்ணு முன்னாடி பெரிய புறா புழுவாக துடித்து அப்படியே இறக்குறது. அதே நேரத்தில் தான் என்னுடைய ஹஸ்பண்ட்டு இசிஜி எக்ஸ்ரேனா நார்மல் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனாலும் ஒரு நிமிஷம் திடீர்னு ஒரு வழியில் உயிர் போகிற மாதிரி நெஞ்சு வலியில் துடித்து கிடுகிடன்னு ஐசியூவில் காப்பாற்றிருக்காங்க. இங்கே புறா இறக்கிறது, அங்கே அவரோட உயிர் மீண்டு வருது. இது என்ன ஒரு அதிசயம்! அப்போது எனக்கு எப்போதுமே எது நல்லது கெடுதலோ, இப்போ எனக்கு பையனுக்கும் நான் அறிவுறுத்துகிறேன், செய்யலாம், அவன் கேட்கவே இல்லை. இப்போ கூட சொல்லிட்டேன், இனிமேல்ட்டு நீ காலை தாமிச்சிட்டேன்னா காலில் அடிபடுது, அடுத்தது என்னன்னு தெரியாது. ஒரு 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் அடித்து தூக்கியிருக்கு அப்படின்னா அந்த குழந்தை எந்த உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காலில் மட்டும்தான் ஒரு ஸ்ப்ரெயின் வந்திருக்கு, காலில் அடி. இதுவும் கூட கட்டு போட்டிருக்கு. ஆனால் அந்த பையன் சும்மா இல்லை. அந்த நான் தெய்வத்தோட ரேக்கி கொடுத்தா கூட அவனுக்கு அந்த விளையாட்டு புத்தி, 16 வயசு தானே, அவனுடைய பக்தி அவன்ட்டு தான் நினைக்கிறான். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதுதான் நான் உங்களோட கோஆப்ரேட் பண்ணி நான் உங்களோட தெய்வ பூஜை பண்ணும்போது நீங்களும் மனசார தெய்வ பூஜை பண்ணி உங்களுடைய காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எல்லாத்தையும் மறந்துடணும். ஆணவம், செருக்கு எல்லாம் மறந்துடணும். நீங்கள் தெய்வத்துக்கிட்ட முழுக்க சரணாகதி அடையும் போது தான் என்னோட சோல் டிரைவரில் உங்களுடைய பிரார்த்தனை என்னோட பிரார்த்தனை சேர்ந்து சக்ஸஸ் கிடைக்கும். அதுதான் இந்த மகளுக்கு சொன்னது. ஒரு வருஷமாக அந்த பொண்ணை பல விஷயங்களை காப்பாற்றிட்டு வரேன். பொறுமை கடலினும் பெரிது. சின்ன பொண்ணு, படன்னு ஆசை, வாழணுன்ற ஆசை, எல்லாத்தையும் நல்லது செய்யணுன்ற ஆசை. ஆனால் இது சுற்றி இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். தான் இப்போ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். இனிமேல் குழந்தையை காட்டுற தாய், ஏன்னா தாய்மைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயமும் மறந்து போயிடும். நமக்கு எல்லா கோபம் எல்லாமே மறந்து போயிடும். நம்ம தாய் குருவி அந்த இறகுக்குள்ளே அந்த பறவை தன் இறகுக்குள்ளே குஞ்சை வச்சுக்கணுன்ற பாதுகாப்பு வரைச்சே சுற்றி எந்த எதிரி இருந்தாலும் அதுக்கு தெரியாது. தன் குஞ்சை பார்த்துக்கணுன்றது மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு அமைப்பில் தான் இன்றைக்கி வாழணுன்ற நான் கொடுத்த ஒரு ஆலோசனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதற்காக இந்த வீடியோ எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது நம்ம உணரணும். நம்மளை சுற்றி எப்போதுமே தெய்வ பலத்தை வச்சுருக்கணும். முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு முறை தெய்வம் நம்மக்கிட்ட வந்துட்டா அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டை போகவே மாட்டாங்க. பஞ்சமா பாதகம் நடந்திருந்தால் தான் போவாங்க. இப்போ நான் வாக்கு சொன்னேன்னு சொன்னேன்ல, ஒரு மகள், அவங்களும் சென்னையில் இருக்கவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஆண் குல தெய்வம் யாருன்னே தெரியலையா. இன்னும் அவளுடைய மாமனார் மாமியார், பெரிய மாமனார் மாமியார், வீட்டில் மூத்தோர்கள்னா எல்லாருமே ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே இந்த குலதெய்வம் ஏன்னு தெரியலை. ஏன் அப்படின்னா, வீட்டில் அந்த குளத்தில் ஏதாவது பஞ்ச பாதங்கள் நடந்து, ஒரு பெண் சாபங்கள், பத்தினி சாபங்கள்லாம் நடந்து, இது மாதிரி நாகத்தோட பெரிய தோஷம் நடந்து, குலதெய்வத்துடைய சாபம் இருந்ததுன்னா அதை அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. அது குலதெய்வமே மறந்து போயிடும். அந்த 3 பரம்பரைக்கு மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் பார்க்கும்போது ஆண் தெய்வம் தெரியுது. ஆனால் கணவனுடைய ஜாதகம் பார்க்கல. இவங்களோட ஜாதகம் பார்த்தேன். அப்போ சொன்னேன், உங்களுக்கா எப்போ தோணிது? இப்போ நீங்களா தோணி தான் என்னோடய யூடியூப் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கின அன்றைக்கே நான் உடனே 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. 12 மணிக்கு நான் இங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். நான் இங்கே லைவில் உங்களோட பேசலான்னு நினச்சிட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த அப்பாயின்மெண்ட்டை நான் வாக்கு கொடுத்துட்டேன். அப்போது எதுவுமே நம்ம தெய்வம் வழி நடத்துறது. அந்த மகக்கிட்ட சொன்னேன், உங்களுக்கா தோணி என்னைக்காவது கணவனுடைய ஜாதகம் பாருங்கள். அப்போது நான் எதால் இந்த குலதெய்வம் கட்டு வந்திருக்கு, எதால் நம்ம அடுத்த நிலை என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி உங்கள் வாயுவாலையாக பச்சையம்மா தாய் வீட்டு தெய்வம் தெரியுது, அந்த பச்சையம்மாவை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிபாடு நான் கற்றுக் கொடுத்தேன். அப்போ தான் இந்த மகளுடைய எனக்கு அழைப்பு வருது. அந்த குழந்தை ரொம்ப சீரியஸாக 1 வாரமாக போராடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த கூட்டு பிரார்த்தனை வைப்போம். இந்த மகள் குழந்தை பிழைத்து வருவா. கருமாரி காத்தியாயனியுடைய தயவால் இந்த குழந்தை மீண்டு வருவான்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த தாய் தன்னுடைய கோபத்தாவத்தை மறந்து, தன்னுடைய படபடப்பு மறந்து, தெய்வம் தான் எல்லாமே அல்டிமேட்டுங்க. எல்லோரும் சொல்லுவாங்க கடவுள்ன்றது. இப்போ சமீபத்திலோட பெரிய விஐபியோட திருமணம் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ நடந்தது. ஒரு விஐபி பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்கன்னா அவங்க தொடர்ந்து 18ஆம் படி கருப்புக்கு போயிட்டு வாக்கு சத்தியம் வாங்கிட்டு வரவங்க தான். எனக்கு அது தெரியும்.
ஆனால் சில பேர் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் சோதனை பண கஷ்டம் வரும்போது எல்லாரும் நினச்சிடுவாங்க கடவுளே இல்லைன்னு நினச்சிடுவாங்க. அப்போது வேறு மதத்தை சார்ந்தவங்க வேறு மதத்தை சம்மந்தப்பட்ட படிப்பு எடுக்கிறது, அது மூலமாக அவங்களோட ஃபண்டில் வாழறது, இது மாதிரினா போயிட்டு நம்ம இந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்கன்னா பாருங்களேன், அவங்களுக்கு ஒரே கடவுள் அல்டிமேட். அவங்க கடவுள் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய இது, அவங்க மதம் கற்றுக் கொடுக்குறது. ஆனால் நம்ம இந்து மதத்தில் தான் நம்ம எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து நம்மளோட கஷ்டங்கள் வந்துருச்சுன்னா உடனே கடவுளை வெறுத்துடுறோம். கடவுளை அப்படியே ஒரு கருவேப்பிலை கொத்தை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் முந்தைய மதம் நம்மளுடைய மதம் ஆதி சிவன் நம்மளுடையது. உலகத்துக்குமே கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய குடி மட்டுமல்ல, சிவன் பிரான் முருகரெல்லாம் சங்கத்தில் வந்து பாடல்பட்டு அவங்களும் ஒரு அவை புலவர்களாக இருந்ததுனால நம்மளுடைய ஓலைச்சுவடையெல்லாம் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் அந்த சுவடிகளை கூட அழிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கவங்க கடவுள் ஏதாவது தப்பு செய்வாங்க? தப்பு செய்ய மாட்டாங்க. நம்ம கர்மா தப்பு செய்யறது, அதை உணரணும். கடவுள்ன்றது என்றைக்குமே இருக்கான்னு நினைக்கணும். நம்மளுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் ஆபத்தும் வரும்போது தெய்வம் கொடுத்ததான்னு நினைக்கக்கூடாது. என்றைக்குமே தெய்வம் கொடுக்க மாட்டாங்க. நாம் சொல்லாலோ செயலாலோ முற்பிறவியிலோ இப்பிறவியிலோ நம்ம தவறு செய்திருந்தால் தான் இந்த ஆபத்து சோதனை எல்லாம் வரும். நமக்கு எந்த ஒரு வீட்டில் வந்து கடவுளுடைய சக்தி பலம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேறு மதத்தை கூட மாறி இருக்கலாம், ஆனாலும் உங்கள் முதல்ல ஆதி வம்சத்தில் சேர்ந்த அந்த குலதெய்வம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வந்து காப்பாற்றும். உங்கள் வம்சத்தில் இந்த பெண்ணுக்கு பாருங்கள், வழிபடு தெய்வம் கருமாரி அம்மன். அப்போது ஏதோ ஒரு ரூபத்தை அந்த கருமாரி வந்து காப்பாற்றிட்டு தான் இருப்பாங்க. இதோ அது பாருங்கள், நாத்தானா ரூபத்தில் கருமாரி என்ன குழந்தை என்கிட்ட ஒப்படன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மகள் அதை கேட்கவே இல்லை. அதனால் தெய்வம் வந்து வழிபடு தெய்வம் நிற்புற காக்கும். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்து மாறி இருந்தாலும் கூட, ஏன்னா இந்திய நாட்டில் இருக்கவங்க பெரும்பாலும் இந்து மதத்தை தான் ஒரிஜினாக இருப்பாங்க. எந்த மதத்தில் நீங்கள் மாறி இருந்தாலும் கூட வழிபடு தெய்வம் உங்களை காக்கும். அதே போல் எந்த மதத்திற்கு நீங்கள் மாறினாலும் அந்த மதத்தை கடவுளும் உங்களை காக்கும். ஏன்னா நான் மாதாவை வந்து மந்திரிச்சு கொடுத்துருக்கேன், ஜெபம் பண்ணி கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்கேன், மவுண்ட் ரோடு தர்காவில் தொழுகை பண்ணியிருக்கேன். தினமும் இங்கே வாங்கு சத்தம் கேட்கும்போதும் நானும் இங்கே வந்து தொழுகை பண்ணியிருக்கேன். அவங்க முஸ்லீம் சார்ந்த மக்களுக்கு யாராவது என்னை நாடி எனக்கு இது பிரச்சனை என்னோட நட்பு வட்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு அவங்களுடைய அமைப்பிலேயே தொழுகை பண்ணது உண்டு. ஏன்னா பக்தின்னு வரும்போது மதம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. பக்தின்றது நமக்கும் ஒரு சக்தி, இறை சக்திக்கு உள்ள ஒரு தொடர்பு, அந்த ரேப்போர்ட், அந்த இன்பிட்வீன் இருக்கிற ஆர்பிட்டில் நம்மளுடைய அந்த உந்துதல் சக்தி, அந்த தெய்வத்தோட ஆற்றல் பெறுகின்ற அந்த சக்தி தான், அந்த வெலாசிட்டி தான் நமக்கு தேவை. அதில் எந்த மதமாக இருந்தாலும் அது வந்து இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒரு இது கிறிஸ்துவமாக இருந்தாலும் எகோவா, எல்லாம் கடந்த ஒரு பரம்பொருள். அல்லான்றவுடைய பொருளே என்னன்னா எங்கும் நீக்கமர நிறைந்தவன், எல்லாம் கடந்த நமக்கு மீறிய ஒரு பரம்பொருள். அதே மாதிரி சிவன் என்ற ஒரு ஆர்ஜின், அதுதான் நமக்கு முந்தியது. அது என்ன சொல்கிறது, இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பவன், எல்லாம் கடந்து இருப்பவர் தான் நம்ம கடவுள்ன்ற தமிழ் வார்த்தை என்ன, எல்லாம் கடந்து இருக்கின்ற உள்ளத்தில் இருக்கின்ற இறைவன் தான் கடவுள்ன்றது. முதல்ல தத்துவத்தை கற்றுக் கொடுத்தது இந்து மதம் தான். அப்படி இருக்கும்போது கடவுள் தவறே செய்ய மாட்டாங்க. மனுஷங்க நம்ம தான் மனம் ஒரு குரங்கு, நம்ம தவறு செஞ்சுட்டே இருப்போம். மனம் ஒரு குரங்கு, தாவிட்டே இருப்போம். ஒரு விஷயத்தை விட்டு ஒரு விஷயம், ஒரு கடவுளை விட்டு ஒரு இடம், இது நடக்கலைன்னு சொன்னால், ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்கின்றது நடக்கவில்லை என்று சொன்னால் நம் கடந்து வந்த பாதையில் என்ன தவறு இருந்தது, என்ன தவறு செஞ்சுருப்போம், சொல்லாலும் செயலாலும் என்னத்தாலும் என்ன நம்பிக்கை இழந்து தவறு செஞ்சுருப்போம் இருக்கணும். என்றைக்கு ஒருத்தர் மேலே கடவுளே இல்லைன்னா கூட நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சாலே அது காப்பாற்ற. நான் சமீபத்தில் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கு வேறு நடிகர் நெப்போலியன் ஐயாவுடைய அந்த திருமணம், மகனுடைய திருமணம் சம்மந்தப்பட்டது எத்தனையோ ஒரு விமர்சனங்கள் வருது. அதெல்லாம் அப்பாற்பட்டது, அது அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது. ஆனால் அதில் பாராட்டப்பட வேண்டியது அந்த பெண்ணிற்கு, மருமகளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த மகன் மேலே. அப்போ கடவுள் நிச்சயித்து இருக்காரு, இந்த மகனை காப்பாற்றுறதுக்கு இந்த மருமகளை கொண்டு வராங்கன்னு. அந்த பெண்ணோட முகத்தில் இருக்க சிரிப்பு, வேதனையே இல்லாத ஒரு சிரிப்பு. அப்போ கடவுள் அதை நிர்ணயிக்கிறார். போன ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த நடிகர் நெப்போலியனோட மனைவி சொல்கிறாங்க, போன
சஷ்டியில் நான் வந்து விரதம் இருந்தேன். என்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மகள், ஒரு மருமகள் எங்களுக்கு கிடைக்கணும்னு சஷ்டியில் விரதம்னா எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்தேன். ஆனால் இந்த முறை 2023 விரதம் வேண்டிட்டு விரதம் இருந்தேன். 2024 இதே சஷ்டி தினத்தில் அவங்களோட மகனுக்கு ஜப்பானில் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த அடுத்த நாள் எப்போதுமே சஷ்டி விரதம் இருந்தால் 6 நாள் முடிச்சுட்டு 7வது நாள் சப்தமி அன்னைக்கு முருகனுடைய திருக்கல்யாணத்தை போது தான் நம்ம விரதத்தை முடிக்கணும். அதே மாதிரி அந்த திருமண கொண்டாட்டத்தில் கூட நான் வந்து சாப்பிடலை, அந்த விரதத்தை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வருடத்துலேயே எனக்கு வந்து என்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தி வச்சுட்டாங்க. உடல் முழுக்குமே நடக்க முடியாத சூழல் இருக்க ஒரு மகனுக்கே முருகன் கண் திறந்து அந்த தாயுடைய பிரார்த்தனைக்கு ஏற்று ஒரு அழகான ஒரு மருமகளை கொண்டு வராங்கன்னா அப்போ அந்த கடவுள்னு ஒருத்தங்க இருக்காங்க தானே, அந்த தெய்வம்னு ஒன்று இருக்குது தானே. அதை நீங்கள் யோசிக்கணும். இதுக்கும் ஒரு தர்க்கமாக வந்து இப்பேற்பட்ட அழகான பெண்ணை எதுக்கு அந்த ஒரு பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. ஒரு தாய் ஒரு கல்யாணம் நடக்குது, ஜாதகம் 10 பொருத்தம் பார்த்து நம்ம திருமணம் செய்கிறோம், நல்ல 4 நட்சத்திரத்தோடு முகூர்த்தம் தாலி ஏறுறது, சாந்தி முகத்து கொடுக்குறோம். ஆனால் கல்யாணம் அன்றைக்கே எப்படி இறந்து போகிறாங்க, பந்தக்கால் இருக்குச்சு இறந்து போகிறாங்க. ஆனால் எத்தனையோ பேர் பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கடவுள் நிர்ணயிக்கப்பட்டதும் போது கண்டிப்பாக அவங்க பல வருஷங்கள் உயிர் வாழலாம், அவங்க நல்லாவே இருக்கலாம்ல. நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியதாக இருக்க கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் திருமணம் முகூர்த்தம் நடக்கிற இடத்துலையே கல்யாணம் இருக்கப்போ அதே 10 நாள் 1 மாதம் முன்னாடி அந்த யூடியூப்பை பார்க்குறோம். அதனால் எப்போதுமே நம்மளால் முடிஞ்சது நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இப்போது நம்மளால் முடிஞ்சது என்னதுன்னா அவர் கடவுள் போதுன்ற அளவுக்கு வந்து கடவுள் வந்து பணத்தை கொட்டி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த பணமும் 100 கோடி செலவாகிறதுனாலும் அந்த 100 கோடி எத்தனை குடும்பங்களுக்கு பிரிகிறது. யாரெல்லாம் இது தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க, புகைப்பட கலைஞராக இருக்கணும், நடன கலைஞர்களாக இருக்கட்டும், உணவை பரிமாறவங்களாக இருக்கணும், எல்லாருக்குமே என்ன செய்கிறது, அவருடைய பணமானது செலவு பண்ணி பல குடும்பங்களை வாழ வச்சிருக்குன்னு தான் யோசிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒன்றுமே. இன்றைக்கி அந்த குடும்பம் நல்லா இருக்குது, அந்த ஒரு மகனுக்கும் ஒரு குழந்தைக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னா நம்ம அத்தனை பேர் சேர்ந்து நம்மளோட ஆசீர்வாதம் கொடுக்கணும். அந்த குழந்தையோட அந்த மருமகளுடைய மாங்கல்யத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அந்த பொண்ணு என்றைக்கு திடகார்த்தமாக சந்தோஷத்தோடு இருக்கணும். அவங்களுக்கு இப்போ உலகத்தில் வந்து எத்தனையோ முறையில் குழந்தைங்கள் கரு தணிக்கிறாங்க. அப்போ செயற்கை முறையில் அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் ஒரு தாய்மை கிடச்சி அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தான் நான் நெப்போலியன் குடும்பத்தை நம்ம வேண்டிக்கணும். இது எதற்காக நான் இது வரைக்கும் திரைப்படத்துறையோ தனிப்பட்ட கொலையோ நான் கொண்டு வரல. நேத்திக்கு நான் அந்த ஒரு எபிசோடை பார்த்தேன். நான் அதில் அவங்க மனைவி சஷ்டி விரதம் இருந்து தன் மகனுக்கு எவ்வளோ கல்யாணம் ஆச்சு, அதே சஷ்டியில் கல்யாணம் ஆனது ஒரே வருஷத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது நான் முக்கியமாக குறிப்பிட வர்றது அந்த மகன், நெப்போலியன் சாரோட மகன். அதை சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு டாக்டர் ஹோப்பே கொடுக்கல எவ்வளோ காலம் வாழ்வேன்னு சொல்லிட்டு, அதுக்கு மருத்துவ சிகிச்சை இல்லை. ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த குழந்தை, அந்த மகன், அப்பா நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஆரோக்கியம் இருக்கும், நான் உயிரோடு இருப்பேன், நல்லபடியாக இருக்கு, கவலைப்படுவாதன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்குமா. இன்றைக்கும் அவர் சொல்கிறாரு, எத்தனை எல்லைகள் தாண்டி நான் வந்து நான் காரில் பயணம் செய்கிறேன், ஒரு 8.5 மணி நேரம் தொடர்ச்சியாக நான் காரில் பயணம் செய்வேன். என் மகன் என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பான், உடம்புல தைரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முகூர்த்தம் நடக்கும்போது அத்தனை பேரோட ஆசீர்வாதம் நலங்கிடும் போது அந்த குழந்தை அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ. அப்போது அந்த மகன் உயிர் வாழ இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்பிக்கை, என்றைக்குமே நம்பிக்கை வேணும். நமக்கு மேலே ஒரு அதீத சக்தி இருக்குது, அதுதான் நம்பிக்கை. நமக்குள்ளேயே தெய்வ சக்தி இருக்குது, நமக்குள்ளேயே ஒரு பரம்பொருள் இருக்குது. அதனால் தான் ஜீவாத்மாக்குள் பரமாத்மான்றது சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கி கடைசி வரைக்கும் நல்லது தான் நடக்கும், நல்லபடியாக வாழ்வாங்க. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், நான் எப்பொழுதும் சரி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அவரோட நம்பிக்கை. அந்த குழந்தை அமெரிக்கா போனால் அந்த சூழல் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்ற நம்பிக்கை. இன்றைக்கி அந்த குழந்தை சூழல் ஆரோக்கியமாக இருந்து படித்து முன்னேறி அந்த குழந்தைய சாஃப்ட்வேரில் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நல்ல மனைவி கிடச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை தெரியுமா? எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கலை.
நடக்கலை, எவ்வளோதான் ஆரோக்கியமாக தான் கிடக்கல. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, மனுஷங்களால் நிச்சயிக்கப்படலை. அதை மட்டும் புரிஞ்சுக்க. அதே மாதிரி தான் நம்பிக்கை வாழ்க்கையில். நான் இது என் மகன்கிட்ட சொன்னேன், ஏன் நான் இந்த யூடியூப் இவ்வளோ நேரம் பார்க்குறேன் 10-11 மணிக்கு. நான் சொன்னேன், இதில் நான் ஒன்று கற்றுக்கிறேன். அந்த அப்பா அம்மா அந்த குழந்தை எப்படி வந்து நம்பிக்கையோடு கூட்டிகிட்டு வந்து வளர்த்துருக்காங்க, எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட நெப்போலியன் அவர்கள் மனைவியை படித்து முன்னுக்கு வந்திருக்காங்க, எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட நெப்போலியன் சார் என்ன பண்ணுறாரு, தன் மகனுக்கு ஒரு வாழ்க்கையை எடுத்து கொடுக்குறார், தகப்பனுக்குரிய கடமை செய்கிறார். அதே மாதிரி எவ்வளோ ஒரு நம்பிக்கையில் அந்த குழந்தை தன் தகப்பனுக்கு பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லி இன்றைக்கி ஒரு ஜெயண்ட்டாக நிற்கிறது. அதுதான் இந்த நம்பிக்கையை தான் நான் நேற்றுக்கு அந்த யூடியூப் மூலமாக கற்றுண்டேன் நான். அதே தான் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்பிக்கையை தளராதீங்க. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அது ஒரு ஞானிக்கு ஒரு தும்பிக்கை பலம் மாதிரி. யாருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கோ அது எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியும் எடுத்துரும். யாருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கோ எப்பேற்பட்ட கர்மாவையும் அதை எடுத்துரும். யாருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கோ கோள்கள் அஷ்டம சனி, எட்டில் சனி, ராசி பலன்னா இது வரைக்கும் நான் ரொம்ப சொன்னதில்லை, பார்த்துருக்கீங்களா? கம்பல்ஷனில் சொல்கிறது தான். என்ன தான் ராசி பலன் இருந்து சொல்கிறோம், தினப்பயிற்சி பலன் சொன்னாலும் கூட அந்த இடத்துல நான் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இன்றைக்கு நான் நம்பிக்கையோடு அந்த ராசி பலன் இருக்க நல்லதை எடுத்துக்கிறேன், நான் நாளைக்கு அதை செயல்படுத்துகிறேன்னு சொன்னால் தான் இருக்கும். ராசி பலனே எடுத்துக்கல, இன்றைக்கி எனக்கு ராசி பலனை கெட்டது சொல்லியிருந்தா கூட என்னால் என்னோடய பக்தியில் நான் என்னுடைய முயற்சியால் என்னால் வெல்ல முடியும். அதை தான் திருவள்ளுவர் சொல்வார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கொடுக்கும். முதல் குரல் சொல்கிறாரு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகத்து மேலே ஆதி பகவனாக இருக்கின்ற தாய் தந்தையோ யாரோ ஒருத்தர் மூலமாக, அதுதான் உலகத்தில் முதல்லன்னு சொல்கிற திருவள்ளுவர். ஊழிர் பெருவுரை யாவுலன்றது அவர் தான் சொல்கிறாரு. ஊழியும் கர்மாவையும் சுட்டி காட்டுறான். அதே மாதிரி தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூடி தரும்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் இதை திருவள்ளுவர் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நான் கடந்து தான் வரணும். அதுதான் கடவுள். நம்பிக்கை என்றைக்குமே தளர விடாதீங்க. எந்த நிலையிலும் நம்ம நம்பிக்கை நமக்கு மேலே இருக்க பரம்பொருளில் சரணடைங்க. நம்மளோட வழித்துணையாக ஏதோ ஒரு தெய்வம். இன்றைக்கி நான் சொல்வேன், தும்பினாலும் எச்ச தும்பினாலும் வலது பக்கம் துப்பாது. ஏன்னா வலது பக்கம் நம்மளோட கடவுள் இருக்குது. இதை நான் சொல்லலை, நான் என் குழந்தைகளை கூட்டிகிட்டு என் பையனை அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டுகிட்டே இருப்பான். ஏன்னா கெட்டதை தேடிட்டு போவான். அந்த மாதிரி அப்போது கெட்டதுன்னா கெட்ட பழக்கம் கிடையாது, கெட்ட சக்தி இருக்கா அங்கே நான் அது அட்வென்ச்சர் அந்த மாதிரி ஒரு குணம். அப்போது மதுரையில் மேற்கு வாசலில் இருக்கிற ஒரு பாய் சொல்கிறாரு, மசூதியில் தர்காவில், நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் உங்கள் பக்கத்தில் சகப்பு சேலையோட சூளத்தோடு எனக்கு ஒரு அம்மன் தெரியுறாங்க வலது பக்கம்ன்றாங்க. அதை முடிச்சுட்டு மதுரைக்கு அடுத்து திருச்செந்தூர் போகிறோம். மதுரையிலே தங்கிட்டு போய் திருச்செந்தூர் போயிட்டு வரோம். திருச்செந்தூர் போய்ட்டு வரோம். அந்த குறைத்தி சொல்கிறேன், அம்மா நீங்கள் எங்கேயுமே இறந்த இடத்துக்கோ சில தீட்டு இருக்கிற இடத்துக்கோ போகாதீங்க, சகப்பு சேலையோட அம்மா இருக்காங்க. மதுரையில் மேற்கு வாசல் பாய் என்ன சொல்கிறாரோ தர்காவில் அதே தான் திருச்செந்தூர் குறைத்தி என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அதுலேருந்து கற்றுண்டேன், நம்மளுடைய வலது பக்கம் தெய்வம் நமக்கு துணை வரும். அதனால் யாரோ தும்பினாலும் எச்ச துப்பினா கூட சொல்லுவேன், இடது பக்கம் பண்ணுங்க, வலது பக்கம் பண்ணாதீங்க. ஏன்னா வலது பக்கம் தெய்வம் நமக்கு துணை வரும். அதை நாங்கள் அவங்க மூலமாக, அவங்க இஸ்லாத்தை சேர்ந்தவங்க, குறைத்தி அம்மா ஜக்கம்மா இந்து மதத்தை சேர்ந்தவங்க, ஆனால் என் பக்கத்தில் இருக்க சக்தி அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. அப்போது வலது பக்கம் தெய்வம் இருக்கும். அப்போது என்றைக்குமே வலது கை தான் நமக்கு ஒரு நம்பிக்கை. எப்போதுமே நம்ம கோள்களும் வந்து வலப்புறமாக கோயில் சுற்றினா கூட வலது பக்கம் தான் சுற்றுறோம். நன்மையை தாண்டி தீமையை சுற்றுறோம், தீமையை தாண்டி நன்மையை சுற்றும். உலகத்தில் எல்லாமே ஒரு மாற்றம்ன்றது மாறிக்கொண்டு தான் இருக்கும். நல்லது நடந்தால் கெடுதல் வரும், கெடுதல் நடந்தால் நல்லது வரும். ஆனால் எதுக்குமே மனம் தளரக்கூடாது. நம்ம நல்லவங்களாக இருந்தால், எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தாய் மகமாயி என்னோட மங்களத்தை மீட்டு கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு அப்போது இருந்து. இல்லாட்டி எதுக்காக அவங்க வந்து காலையில் அவர் பாட்டு கிளம்பிட்டு நான் கிளம்பாமே நான் ரெடியாகிறதுக்குள்ளேயே அவர் குளிச்சுட்டு அவர் பாட்டு நேராக போய் செல்லியம்மா கோயிலேருந்து அங்கே கூட ஹார்ட் அட்டாக் வந்திருக்காங்க. இல்லாட்டி விடிய அவர் ஷூட்டிங்கில் இருப்பார், சேனல் ஷூட்டிங், அங்கேயே நடந்திருக்கலாமே. எதற்காக என் கண்ணு முன்னாடி வந்து ஒரு ஏப்பமாக விட்டு மகமாயை உள்ளே சொல்லி காப்பாற்றுறார். அன்றைக்கி அது எனக்கு அதை ஒரு கிடச்சிது. அதே மாதிரியே முன்னாடி புறா துடிச்சு இறக்கும்போது அங்கே உயிரை அவர் படைச்சிருவார். அவருக்கு ஆபத்து கண்டம் நீந்துருச்சுன்னு என் உள் மனசு சொல்லி இன்றைய வரைக்கும் கடவுள் அருளாறு இருக்கார். அப்போது தெய்வம் நமக்கு துணையாக நிற்கும். அன்றைக்கு நேரத்தில் அந்த தாய் மாங்கல்யத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்தா. அதை நம்பிக்கொண்டு நம்ம தெய்வ பலனை வாழணும். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் மருத்துவ சிகிச்சையிலும் தெய்வ நம்பிக்கையிலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம சுற்றி சூழலில் நமக்கு நல்லது கெடுதல் யார் நினைக்கிறாங்கன்னு உணர்ந்து அவர்களை நம்ம வந்து எப்படி
கையாளணுன்ற அடிப்படையில் என்னுடைய கணவர் இருந்தால் கண்டிப்பாக தொடர்ச்சியாக கடவுள் அவங்களுடைய ஆயுளை காப்பாற்றி கொடுப்பாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை. நமக்கு மேலே ஒரு பரம்பொருள் இருக்குன்றதை எப்பேற்பட்ட நாத்திகவாதியாக இருந்தாலும் தன்னோட தாய் தந்தையை கடவுளாக நினைப்பாங்க. அவங்க இறந்துருந்தால் அவங்களே கடவுளாக வந்து காப்பாற்ற நினைப்பாங்க. அப்போ அவங்களும் ஆன்மீகம் தான். நமக்கு மேலே ஒரு பரம்பொருள் இருக்குது, உந்து சக்தி இருக்குது. என்றைக்குமே நம்பிக்கை தளராதீங்க. கடவுள் தவறு செய்யும் என்றைக்குமே நினைக்காதீங்க. வராகிய மாதா வழிபட்டேன், அதனால் வராகி அம்மா வந்து நான் கும்புறதுனால தான் கஷ்டம்னு நினைக்காதீங்க. இதை பற்றி ஒரு மகளுடைய கேள்வி நம்மளுடைய பதிவில் இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பதிவில் வந்து வராகி அம்மா எப்படி வந்து நமக்கு காப்பாற்ற போகிறாங்க, வராகி அம்மா நம்ம வந்து எப்படி வந்து வாழ வைக்கிறாங்கன்றதை பற்றிய ஒரு உண்மையும் சம்பவத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்றைக்குமே நீங்கள் தொடர்ந்து கடவுளை நம்புங்க. கடவுள் என்றைக்குமே விடுவாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஆபத்து வருது, தொடர்ச்சியாக ஏதாவது யாருக்காவது அடிபடுறது, தொடர்ச்சியாக ஏதாவது நமக்கு வந்து கஷ்டங்கள் வருது அப்படின்னா எங்கேயோ கோள்கள் ரீதியாக நம்மளுடைய கர்மா சரியில்லை, நமக்கு ஏதோ ஒரு திருஷ்டி இருக்கலாம், அல்லது நம்ம யாரோ வந்து நமக்கு இது முன்னேறக்கூடாத தடுக்கலாம். இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா பரம்பொருளும் சரணடைவது தான். அல்டிமேட் இஸ் கடவுள்கிட்ட சரணடைவது தான். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடவுள்கிட்ட சரணடைஞ்சால் இந்த இடர்பாடுகள் வரும். இப்போது இது என்னோடய பையனுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா முதல்ல கருவேப்பிலை பறிக்க கீழே போகிறேன், அப்படியே புது செப்பல் அலம்பிட்டு சேர் இருக்குன்னு அலம்பிட்டு அப்படி நடக்கிற எண்ணெய் எறியாமல் அப்படியே வழுக்கி விடுறேன். அந்த நேரத்தில் அந்த பாசி சேரில் வேறு யாராக இருந்தாலும் இடுப்பு உடஞ்சிருக்கும், தலையில் அடிபட்டிருக்கும், முதுகில் காயப்பட்டிருக்கும், உயிரே கூட போயிருக்கலாம். ஆனால் என்னை யாரோ தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்த ஒரு சுளுக்கு கூட எனக்கு வரல. அதே மாதிரி சாதாரணமாக கீழே உட்காந்தா என்னால் சட்டுன்னு எழுந்துக்க முடியாது. ஆனால் அப்படி வழுக்கி விழுந்தேன். ஆனால் எப்படி தான் சர்ன்னு எழுந்து நின்றேன்னே எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த 2வது நாள் என்னுடைய மகன் பின்னாடி அதே மாடிப்படிக்கு பக்கத்தில் வழிக்க விடுறாங்க. அப்போவே சொல்லிட்டேன், ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு திருஷ்டி, ஏதோ ஒன்று விழுது, உடனே நீ கோயில் போன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 2 முறை வண்டியில் அடிபட்டு 3வது முறை தான் வேற ஒருத்தன் வண்டியில் அடிபட்டு விழுறாங்க. எப்போதுமே கடவுள் வந்து உனக்கு ஆபத்து வரதை கடவுள் சனீஸ்வர பகவான் உடனே பிடிக்க மாட்டார், காட்டிகிட்டே வருவாங்க. அதை உணர்ந்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும், அதற்கான தீர்வை தேடி போனோம். அப்போ தான் நாம் உணரும் போது, நம்மளுடைய தவறை உணரும் பொழுது நமக்கு நடக்கும். இப்போ நானே ஒருத்தர் சபிக்கிறேன், என் சாபம் பழிக்கிறதுன்னா நீங்கள் தவறு செய்கிறதுனா தான் என்னுடைய மனசு நொந்து நான் படைக்கும். அந்த தவறை நான் செய்யாத போது என்னை பழிக்காது. என் மேலே ஒரு பழி சுமத்துறோம் அப்படின்னா நான் அந்த தவறு செய்யலைன்னா நான் கடவுள்கிட்ட ஒப்படைப்பேன். அப்போ அது என்னை பாதிக்காது. அப்போ உங்கள் மேலே ஒரு தவறு இருந்து அந்த வேதனை வந்து உங்களை பாதிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அந்த தவறை பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். உடனே நம்ம திருத்திக்கணும். என்றைக்கு வாழ்க்கையில் திருத்தி கொள்வது என்றதை நினைக்கிறோமோ அப்போ தான் அங்கிருந்து தான் அந்த திருத்தத்தின் மூலமாக தான் நமக்கு வாழ்க்கையுடைய ஆரம்பம் வந்து ஆரம்பிக்கிறன்றதை நம்ம உணரணும். நமக்கு மேலே ஒரு அதீத சக்தி இருக்குங்க. அது சமயபுரம் மாரியம்மனோ, நான் வழிபடுற வராகி அம்மனோ, குலதெய்வமோ, இஷ்ட தெய்வம் முருகனோ, எதுவாக இருந்தாலும் வந்து செல்லியம்மாவோ எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு மேலே ஒரு அதீத சக்தி இருக்குது. நம்மளுடைய இறந்து போன முன்னர்கள் கூட சில பேர் தெய்வமாக இருந்து கூட நம்மளோட வழித்துணையை வந்து நிறைய விஷயங்களை காட்டி கொடுப்பாங்க. பித்திருக்கள்ன்றது வந்து இறந்த உடனே அவங்க பித்திருலோகம் போயிடுவாங்க, திருப்பி கர்மாக்கேற்பா பிறப்பாங்க. சில பேர் வந்து பித்திருக்கள் வந்து பிறக்க மாட்டாங்க, அவங்க பித்திருலோகத்திலேயே சரணடைஞ்சிருவாங்க. அவங்க வர நேரத்துக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சில பேர் இறந்துட்டு தெய்வ சக்தி உடையவனாக ஆகி குலதெய்வத்தோட அருளால் நமக்கு துணையாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. நம்ம வம்சமாக நமக்கு தொடர்ச்சியாகவே நமக்கு இருப்பாங்க. அது ஒரு அதீத சக்தி உண்டு. அந்த மாதிரி ஏதோ ஒரு அதீத சக்தி நம்மளை வாழ்த்துமே வழிகாட்டுமே தவிர எந்த கடவுளை நம்மளை வந்து வழிக்க விட செய்ய விட மாட்டாங்க. எந்த கடவுளையும் நம்ம வாழ்க்கையில் தோக்கத்துக்கு அருள் செய்ய மாட்டாங்க. எந்த கடவுளுமே தவறு செய்ததற்கு தண்டிக்க மாட்டாங்க. நம்மளுடைய கர்மாவை தண்டிக்கிறதுக்கு தான் இந்த கோள்களை படைச்சிருக்காங்க. சனீஸ்வர பகவானே நம்மளை தண்டிக்கிறார் அப்படின்னா நம்ம பண்ண தவறுக்கு அவர் தண்டிக்கிறார்.
வராகியமாகவே நெருங்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? அவங்க கையில் தண்டநாதா, நம்மளோட தவறுகளை தண்டிக்கிறதுக்காக கலியுகத்தில் வந்தவங்க, நம்மளை திருத்துறதுக்காக வந்தவங்க, பலமுறை திருத்தர பார்ப்பாங்க. அப்படி திருக்கலைன்னா தான் சனீஸ்வர பகவான் முடியரசிச்சு வச்சு செஞ்சிருவார். அதுதான் அதோடைய அமைப்பு. அஷ்டவுமன் 3 இணைந்துருங்க. நிறைய தெய்வ சக்தி பதிவும் பார்க்கலாம். எல்லாரும் இன்றைக்கி நான் பார்த்த மகள் கூட ஜாதகம் நல்லா இருக்குது, ஆனால் சிம்மத்து ராசி சிம்ம வருது. அதால் என் மக நட்சத்திரம் சிம்ம ராசி. எங்கேயாவது அஷ்டமத்து சனீஸ்வரன்றதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. அதோட ஒரு பயம் அவங்க நிரடுது. ஆனால் ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொல்கிறேன், சோல் ட்ராவல் பண்ணும்போது கூட உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வேதனை கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஜாதகம் நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க. அஷ்டமத்து சனீஸ்வரன் வரத்துக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் பைரவருக்கு விளக்கு போட ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு மனசு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தொடர்ச்சி அந்த அஷ்டம சனி வரத்துக்கு முன்னாடி யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, யாருக்கும் கையெழுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுறேன். எப்போதுமே கோள்கள் பயிற்சிகள் ஜோதிடர்கள் வழிகாட்டுறாங்கன்னு சொன்னால் அதில் கெட்டது இருக்குதுன்னு சொன்னால் பயந்துடாதீங்க. ஜோதிடர்கள் சொல்கிற பலன்கள் முடிந்த முடிவு கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய இறைசக்தி தொடர்ச்சியான நமக்கு வழி கிடைக்கிற நம்பிக்கை, அந்த இறைசக்தி நமக்கு தொடர்ச்சியாக இருக்கின்ற அந்த அருள் கடாட்சம், இது கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்களை மாற்றியே காட்டும். ஜோசியர் சொன்னது தான் அல்டிமேட். சொன்னால் ஜோசியரே பெரிய கடவுளாக இருப்பாங்களே, அப்புறம் நமக்கு எதுக்கு கடவுள்? கிடையாது. நவகிரக நாயகின்னு யூடியூப்பில் ஒரு படம் இருக்கும், தயவுசெய்து எல்லாரும் பாருங்கள். அந்த கருமாவை மீறி, கோள்களுடைய அமைப்பை மீறி அந்த தாய் கருமாரி எப்படி காப்பாற்றுறான்றது தெரிஞ்சால் ராசி பலன் எத்தனை அளவுக்கு நம்பலாம், எத்தனை அளவுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும், எத்தனை அளவுக்கு ராசி பலனை மீறி நம்மளால் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தம் மெய்வர்த்தக்கூடிய தரும்ன்ற வள்ளுவர் வாக்கியை நம்ம மெய்வித்து காட்ட முடியுன்றதை பார்க்கலாம். இனி வரும் காலத்தில் தொடர்ச்சியாக நிறைய பேர் ராசி பலன் கேட்குறாங்க. உங்களுக்காக நான் கொடுக்குறேனே தவிர, ஆனால் அதற்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோசியர் சொல்கின்ற ராசி பலன்கள் முடிந்த முடிவு கிடையாது. அது ஒரு வழிகாட்டி, நடக்க போகிறது முன்னெச்சரிக்கை, அவ்வளோதான். உங்களுடைய எண்ணங்கள் செயல்களுக்கு ஏற்ப உங்களுடைய வழிபாட்டிற்கும் பெரியோர்களுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப கண்டிப்பாக அதை மாற்றி முடியும். ஊழியர் பெருவழி யாவுல அப்படின்னு சொல்கிற வள்ளுவரையும் என்ன செய்கின்றார்? தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும்ன்ற தெய்வத்தையும் முன்னிறுத்தி முயற்சியும் அதற்காட்டிலும் முன்னிறுத்துகிறார். அதனால் எந்த ராசி பலனும் அஷ்டமத்து சனி வரப்போகிறதே, ராகு பயிற்சி வரப்போகிறதுன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கான தொடர்ச்சியான வழிகாட்டுதல் அஷ்டவுமன் 3 நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். சீக்கிரம் ராசி பலனை பற்றிய ஒரு பதிவு நீங்கள் விரும்பி, ஏன்னா நான் 98 நான் முடிச்சிட்டேன் டாக்டர் பட்டம். உலகத்திலே ஜோதிடத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணி அவள் விகடன் மாலை மலர் தான் என்னை பற்றி வந்திருக்கு. ஆனால் என்றைக்குமே நான் ராசி பலன் கொடுத்தது கிடையாது. 91லேருந்து 97 வரைக்கும் நான் அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அப்பவும் இந்த ராசி பலனும் கொடுத்தது கிடையாது. இந்த ஜோதிடத்தினுடைய ராசி பலன் கிரக பலனை பற்றிய 2 சாப்டர் PhD ரெக்கார்ட்லேயே இருக்குது. இருந்தும் நான் ராசி பலன் கொடுத்தது கிடையாது. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக சில வழிகாட்டுதல் தேவை அப்படின்ற அடிப்படையில் தெய்வீகம் சார்ந்த நம்பிக்கையின் சார்ந்த முயற்சி, தெய்வ அம்சம், உங்களோட உழைப்பு, உங்களோட உண்மை அடிப்படையில் தான் நான் அது இருந்தால் நான் சொல்கிற ராசி பலனை பாருங்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதான் இருக்கும். விரைவிலே நம்ம சந்திப்போம். எதுவுமே முடிந்த முடிவு கிடையாது. நான் ஒரு வார்த்தைகள் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவே முடிந்த முடிவு கிடையாது. நான் நல்லதை வார்த்தை கொடுத்தாலும் அந்த நல்லதை ஏற்று செயல்படுத்துகிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் தான் அது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நான் மாறா வழிகாட்டின கெட்டது இது வரைக்கும் யார்கிட்ட வழிகாட்டினேன். ஒரு ஜோதிடர் ஒரு கெட்டதாக வழிகாட்டினாலும் கூட உங்களுடைய நல்ல எண்ணம், நல்ல முயற்சி, நல்ல செயல் உங்களை மீண்டும் முயற்சியால் சாதிக்க வைக்கும், உங்களை வாழ வைக்கும். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கு யாருக்குமே நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன். ஆண் குழந்தைங்களுக்கு 16 வயசு வரைக்கும் அந்த பாலரிஷ்டமாக தானே இருக்கும். அதனால் 16 வயசு வரைக்கும் பார்க்க மாட்டேன். தாய் தகப்பனுடைய தான் அந்த கர்மா அவங்களை வழி நடத்தும். அதே போல் பெண் குழந்தைகளுக்கு சடங்கு ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் அது பூ பெய்துற வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். தேவை இருந்தால் கல்வி ஆலோசனையோ மருத்துவ ஆலோசனைக்காக மட்டும்தான் நான் பார்க்குறதே தவிர மற்றபடி பார்க்க மாட்டேன். இப்போ தான் அந்த குழந்தை உடல்நலம்னும் போது
கருமாரிக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டேன். கருமாரி மீட்டு கொண்டதுக்கப்புறம் நான் சொன்ன கருமாரியம்மன் கோயில் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அங்கே உத்தரவு கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு வழிகாட்டுதலுக்காக தான் நான் பார்க்குறேன்னு சொல்வேனே தவிர, ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி. எடுத்ததுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்கக்கூடாது, எதுக்கெடுத்ததெல்லாம் ஜோசியர்கிட்ட போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறேன், திருப்பி ஒரு வாரம் பொறுத்து இன்னொரு ஜோசியர் என்ன சொல்கிறான்னு போய் பார்க்கலாம். இன்னும் ஒரு மாதம் பொறுத்து இன்னொரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் கேட்கலான்றது அது மாதிரி ஜோசியம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. தேவைன்ற வழியில் பசிக்கிற நேரத்தில் எப்படி சாப்பிட்டா உடல் எப்படி இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 2 வேளை 3 வேளை சாப்பிட்றவன் போகி, 2 வேளை சாப்பிட்றவங்க அந்த போகத்தை சொல்கிறவங்க போகி, அப்புறம் 1 வேளை சாப்பிட்றவன் தான் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, யோகின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு 3 வேளைக்கு சாப்பாடு போகம் இருக்கும். நம்ம 2 வேளையும் நல்லா கட்டுக்கட்டாக உணவை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரோகத்தை வர வச்சுப்போம். நம்ம நினச்சா 1 வேளை சாப்பாடு சாப்பிட்டு கூட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற வழி இருக்க முடியும். ஆனால் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆனால் அது எப்படி நம்ம கொடுக்குறோம்? நம்ம 3 வேளை சாப்பிட்ற உணவில் போகியாக இருக்க நாம 1 வேளையை நம்ம தானம் பண்ணும்போது அந்த ரோகின்ற நிலைமை மாறி அந்த அந்த அன்னமே நமக்கு திருப்பியும் பல மடங்கு நமக்கு தீர்வாக நமக்கு ரிட்டர்ன் வரும். திருப்பி நமக்கு பெற முடியும், ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். இன்றைக்குமே தானத்தில் சிறந்தது தான் அன்னதானம். வருகிற ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் வரப்போகிறது. ஈசன் அருளால் அன்னம் பரபிரம்மம் சொரூபம் வர்றது. அடுத்த ஒரு எபிசோட் நம்ம ஐப்பசி அன்னாபிஷேகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அன்னாபிஷேகம் நம்ம ஜோதிட ரீதியாக கோள்கள் ரீதியாக எத்தனை கஷ்டங்களையும் எப்படி மீட்டெடுக்குன்றதை பற்றியும் நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ உமன் தேர்டேயில் இணைந்திருங்கள். ஜோதிடம் முடிந்த முடிவு ஆகாது, ஜோதிடருடைய பலன்கள் முடிந்து ஆகாது. ஜோதிடமும் ஜோதிடத்துடைய பலன்களும் ஒரு வழிகாட்டி என்பதன் காரணமாக தான் தொடர்ச்சியாக பல யுகங்களாக அந்த ஒரு அறிவியல் அடிப்படையில் அந்த ஜோதிடம் நிலை பெற்றிருக்கிறது என்ற மெய்மைத்தன்மை உண்மைத்தன்மை உணர்ந்து இறைசக்தி ஆற்றலோடு நல்ல உள்ளம் நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்தோமானால் எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அஸ்ட்ரோ உமன் தேர்டேயில் இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. ஓம் சக்தி. நவகிரக நாயகி தாயே கருமாரியே போற்றி.